AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அதிமுக சார்பில் வரும் 24ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கப் போவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அதிமுக தேமுதிக கூட்டணி தொகுதி உடன்பாடு உறுதியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை பொதுச் செயலாளர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். மரியாதை நிமித்தமாக இந்த நிகழ்வு நடந்ததாக பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக, அம்மா இல்லாம அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம். இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல். எனவே இங்க 3 தெய்வங்கள், ஒன்று புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன். இந்த 3 தலைவர்களினுடைய 3 தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி மீண்டும் 2011 எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லார்கிட்டயுமே நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும், இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். 40 வேட்பாளர்களும் இந்த கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கூட்டணியில் ராஜ்யசபா சீட் வேண்டும் என பேச்சுவார்த்தையில் கேட்ட நிலையில் வெற்றிலைப்பாக்கு மாற்றியாகிவிட்டது என்றும், தேதியும் யார் வேட்பாளர் என்பது மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அவர் பதிலளித்தார். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் முக்கியமானது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதிமுக கூட பெரிய கட்சிகளும் எதுவும் வரல. அதனால இப்படியான நேரத்திலே தேமுதிக உள்ள போறதன் மூலமா இந்த பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைவான தொகுதிகளா 5 தொகுதிகள் மட்டும்தான் கொடுத்திருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் தொகுதிகளை கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய தேமுதிகவினுடைய இன்னொரு கணக்கும் கூட இதுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பின்பு நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இது. விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு கட்சி அரசியல் எந்த பாகுபாடும் இல்லாம மொத்த தமிழகமும் கண்ணீர் விட்டுருந்தாங்க. ஆனா அதெல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தேமுதிகவும் பரிச்சாத்த முயற்சியில தன்னை மறுபரிசீலனை பண்ணிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப உதவியா இருக்கும். அதே நேரத்தில் அவங்க அதுக்கு ஏதோ ஒரு திராவிட கட்சி மேல பயணிச்சு பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. 2006இல் தேமுதிகவின் வாக்கு விழுக்காடு 8.4 இருந்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10 விழுக்காடு வாக்குகளை பெற்ற தேமுதிக 2011 தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்தபோது எதிர்க்கட்சி என்ற நிலையில் அமர்ந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 1 விழுக்காட்டுக்கும் கீழாக வாக்கு விழுக்காடு சரிந்தது. இதனால் தேமுதிகவுக்கு இந்த தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.